ஜீசஸ் கிரைஸ்டுடைய காலம் 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய காலம். அதற்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு துபை இருந்தது. ஒரு சிறிய அரபியர்களை கொண்ட ஒரு மீனவ கிராமம் தான் துபை. இன்று உலக வரைபடத்தில் இன்னைக்கு பெரிய அளவில் அறியப்பட்ட நகரங்களில் ஒன்றாக எப்படி மாறினது? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இன்றைக்கு நாம துபை என்கின்ற ஒரு நாட்டின் வரலாற்று சுவட்டை பார்க்க போகிறோம். உலகத்தில் அதிகமாக தற்போது பேசப்படும் ஒரு நாடு துபை. இந்த துபை ஒரே இரவில் தோன்றிய ஒரு நாடு இல்லைங்க. இந்த துபை உருவாக்கப்பட்டது, கட்டப்பட்டது, இது எவ்வாறு இந்த துபை உருவானது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். துபை என்பதை பொறுத்து நமக்கு துபை என்றாலே கண்ணுக்கு வருவது நவீன வானுயர கட்டடங்கள். பெரிய பில்டிங்ஸ்லாம் துபையில் நமக்கு தெரியுது. இதெல்லாம் இப்போ சமீபத்தியவை தான். ஆனாலும் ஆழமான துபாயுடைய வேர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியவை என்றால் உங்களுக்கு நம்ப முடியுதா? ஜீசஸ் கிரைஸ்டுடைய காலம் 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய காலம். அதற்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு துபை இருந்தது. துபாயை பற்றி நம்ம பார்ப்பதற்கு முன்பு அதை நகரமாக புரிந்து கொள்ள அதன் கடந்த கால பண்டைய குடியேற்றத்தையும், அது தற்போது ஒரு நவீன மாநகரமாக விரிவான மாற்றத்தையும் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு நம்ம பாருங்க. பெர்ஷியன் வளைகுடா, பாரசீக வளைகுடா, இந்த கடலோரத்தில் ஒரு சின்ன ஃபிஷரிஸ் ஹெம்லெட்னு சொல்ல மாதிரி மீனவ கிராமமாக தொடங்கியது தான் இந்த துபை. என்னது? ஒரு சிறிய அரபியர்களை கொண்ட ஒரு மீனவ கிராமம் தான் துபை. இன்று உலக வரைபடத்தில் இன்னைக்கு பெரிய அளவில் அறியப்பட்ட நகரங்களில் ஒன்றாக எப்படி மாறினது? ஆச்சரியமான தகவலை நான் உங்களுக்கு தரப்போறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போதும் துபை வறண்ட நிலமாக இருந்ததில்லை. துபை எப்போதும் வறண்ட நிலமாக ஒரு ட்ரவுட் லேண்ட்ஸா இல்லை. கிறிஸ்துவுக்கு முன்னால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 வருஷம் இன்னையிலிருந்து, கிறிஸ்துவுக்கு முன்பு 3000 ஆண்டு வாக்கில் இந்த துபை நிலப்பகுதி இன்னைக்கு இருக்க, இது ஒரு சதுப்பு நில காடுகளாக இருந்தது. இதுல மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நிலப்பரப்பாக பின்பு மாறிய போது தொடக்க காலத்தில் இருந்த பல சமூகங்கள், அதாவது ட்ரைபல் கம்யூனிட்டிகள் இங்கு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் நவீன நகரம் உருவாவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே, நவீன நகரம்லாம் இப்போ ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை தொல்பொருள் சான்றுகள் தெளிவாக காட்டுது. 60களுக்கு பின்புதான் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ளதான் துபாய். அதுக்கு முன்னாடி மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கதையை நான் சொல்றேன். துபை பற்றிய ரொம்ப பழமையான ஒரு எழுத்துப்பூர்வ குறிப்பு ஒன்று 1095ஆம் ஆண்டில் அரபுனுடைய ஒரு ஜெக்ராஃபிக்கல் அபு அப்துல்லாஹ் அல் பக்ரி இவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இவருடைய அந்த பதிவுரையில் அந்த குடியேற்றம் அந்த காலத்தில் ரொம்ப சின்ன குடியேற்றமாகவும், அந்த மக்கள் பாரசீக வளைகுடாவிலிருந்து மத்திய கிழக்கு முழுவதுமான ஒரு பிராந்திய வர்த்தக பாதைகளோடு துபையில நெருக்கமாக இருந்ததாக, பாய்மர கப்பல் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இது ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். 1833ஆம் ஆண்டில் இப்ப 33 933 ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 180 வருஷத்துக்கு முன்னாடி அல்பு பாலாஷா என்கின்ற ஒரு ட்ரைபல் பீப்புள், பழங்குடி
இவங்க அபுதாபியை விட்டு வெளியேறி, அபுதாபின்னா பக்கத்துல, துபை கிரீக் அருகே குடியேறிய போதுதான் இந்த துபைங்கிற ஊர் நிறுவுறாங்க. இந்த இந்த நகர்வு தான் துபாயினுடைய சுதந்திரத்திற்கும் இன்று துபாயை ஆண்டு வருகிற அல் மக்தூம் ஃபேமிலியின் எழுச்சிக்கும் தொடக்கமாக அமைந்தது. முதல்ல துபாயை கட்டமைத்தது யார், அவருடைய குடும்பத்தின் பெயர் என்ன என்பதை நாம் இப்போ பார்க்க போறோம். துபையினுடைய அல் மக்தூம் ஃபேமிலி துபையினுடைய ஆரம்பகால வளர்ச்சியை வடிவமைத்த ஒரு தலைமைத்துவ கட்டமைப்பை நிறுவியது இந்த குடும்பம் தாங்க. இந்த குடும்பத்தில் மக்தூம் பின் புட்டி மற்றும் ஷேக் ரஷீத் பின் ஷயீத் அல் மக்தூம் போன்ற தலைவர்கள் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை வழிநடத்துவதில் ரொம்ப பங்காற்றினார்கள். 19ஆம் நூற்றாண்டு துபாய்க்கு ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1800களில் 1820 பொது கடல்சார் ஒப்பந்தம் மற்றும் 1853ஆம் ஆண்டில் ஒரு பெர்மனண்டான கடல் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை பிரிட்டிஷோடு மேற்கொண்டார்கள். இந்த ஒப்பந்தங்கள் பாரசீக வளைகுடா கடற்கரையோடு வர்த்தகத்தை நிலைப்படுத்த உதவியதோடு துபாயை ஒரு நகர்ந்து வரும் வளர்ந்து வரும் சிறந்த துறைமுக நகரமாகவும் நிலைநிறுத்தியது. இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. இந்த பெர்ஷியன் வளைகுடாவை பற்றி தான் இப்போ ஹெர்மூஸை பற்றி பேசுகிறோம். அன்றைக்கே அரபு நாடுகளுக்கும் இந்த பாரசீக வளைகுடாவுக்கும் இடையான உறவுகள், அவர்களின் வர்த்தகம் போர்க்காலம் எதுவுமே இல்லாமல் சிறந்த ஒரு வளர்ச்சிக்கு இதுதான் ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பத்தில் அந்த ஊரில் உள்ள வளர்ச்சி எண்ணெய்கள்லாம் கிடையாதுங்க. முத்து கிடைச்சிருக்கு. கிராமத்திலிருந்து வர்த்தக மையம் வரை, முத்து கிராமத்திலிருந்து வர்த்தக மையம் வரை எண்ணெய் வளம் வருவதற்கு முன்பு துபாயினுடைய ஃபண்டமெண்டல் பொருளாதாரம் முத்து, ஜம்மு, அடுத்து மீன் பிடித்தல், இதை தான் சார்ந்திருந்தது. இதில் முத்து தொழில் வெளிநாட்டு வர்த்தகர்களின் ஒரு வலையமைப்பிற்கு ஆதரவளித்ததோடு இந்த முத்து எடுக்கிறது துபையை உலகம் முழுவதிலும் உள்ள சந்தைகளோடு இணைத்தது. இந்தியா போன்ற நாடுகளுக்கும் அந்த அரபு நாட்டுகளின் முத்து வந்தது இங்கிருந்து தான் வந்திருக்கிறது. கொச்சினுக்கெல்லாம் வந்தது. இங்கிருந்து ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கிருந்து பவளம், முத்து, நிறைய விஷயங்கள், குதிரைகள் எல்லாம் வந்தது. 1901ஆம் ஆண்டில் துபை தன்னை ஒரு சுதந்திர துறைமுகமாக அறிவித்த போது ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டதுங்க. அதாவது இறக்குமதி, இம்போர்ட் மற்றும் ஏற்றுமதி மீதான வரிகளை துபை முக்கியமாக நீக்கிட்டாங்க. அப்பவே 1901 எதுக்குமே வரி கிடையாதுங்க. துபை மட்டும்தான். துபை ஒரு 7 நாட்களை ஆரம்பத்தில் உள்ளடக்கியது, தற்போது 7. துபை அரசாங்கம், அபுதாபி, உங்களுக்கு புரியும், பக்கத்தில் தனித்தனி. அதே போன்று ஷார்ஜா, ராசல் கைமா, அல் குவைன், இப்படி ஒரு 7 பிராந்தியங்கள். இது அமீரகத்தின் உட்பட்ட இந்த பிராந்தியம் முழுவதுமிலிருந்தும் அவர்கள் வணிகர்களை ஈர்த்தது. 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் துபை ஒரு பிராந்திய மையமாகவும் வர்த்தக மையமாகவும் உருவெடுத்ததுங்க. 1900, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு. அதனை தொடர்ந்துதான் உட்கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. எல்லா ஃபெசிலிட்டிஸும், பெரிய சாலைகள், கட்டடங்கள், போர்ட், எல்லாமே. இதில் ரஷீத் துறைமுகம், ரஷீத்னா உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன், அவங்க ஃபேமிலி கப்பல் போக்குவரத்து திறனை, லஜிஸ்டிக்கை பெரிய அளவில் விரிவுபடுத்தியது மட்டுமல்ல, மிகப்பெரிய கப்பல்கள் செல்வதற்கு அதுக்கெல்லாம் சும்மா உருவாக்க முடியாது. ஃபோர்ட் கடல் பகுதிகளை ஆழப்படுத்தும் ஏதுவாக அவங்க என்ன செய்கிறாங்க, துபை கிரீக் தூர்வாரப்பட்டது. உங்களுக்கு புரியுதா? தூர்வாரப்பட்டதுன்னா கடலை ஆழப்படுத்துறது. இந்த நடவடிக்கைகள் துபாயை ஒரு சிறிய மீனவ கிராமத்திலிருந்து செழிப்பான வர்த்தக மையமாக உருவாட்ட உதவின. எல்லா கப்பல்களும் அங்கே தான் நிற்கும். எண்ணெய் வளர்ச்சி மற்றும் நவீன துபாயினுடைய தோட்டத்தை பற்றி சொன்னால்
நான் உங்களுக்கு 7 பிராந்தியங்கள் ஒன்றா இணைந்தது சொல்லிட்டேன். துபாயினுடைய செல்வம் ஒரே மூலத்திலிருந்து வரலங்க. அவங்களுக்கு ஒரு மூலத்தில் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற துபாயில் பெரிய எண்ணெய் வளம் எதுவும் இல்லை. இந்த பூமியில் நான் சொல்கிறேன், இந்த துபாயில் அபுதாபி யுஏஇக்குள்ளே வருது, அங்கிருந்து தான் அவர்களுக்கு எண்ணெய் கிடைக்கிறது. மாறாக துபாயின் செல்வம் ஒரே மூலத்திலிருந்து வரவில்லை. மாறாக விரைவான வளர்ச்சிக்கு நிதியளிக்க ஆரம்ப காலத்தில் எண்ணெய் வருவாயை அவங்க பயன்படுத்திய பின்னர் அந்நகரம் கொஞ்சம் எண்ணெய் வருவாய் வந்தது, அதை பயன்படுத்தி உலகளாகிய வர்த்தம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதை மாதிரி டிராவலர்ஸ், சுற்றுலா, அதை போன்று ஃபினான்ஸ் செக்டோரியல், அதனை அடுத்து விமான போக்குவரத்து, இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னைக்கு துபாய்க்கு தான் இந்தியாவிலேருந்தே ஒரு நாளைக்கு எவ்வளோ விமானம் போகுது, மற்றும் சொத்து மேம்பாடு, ரியல் எஸ்டேட், இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஒரு ப்ளூரலிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறது எக்கனாமி பேக்கேஜஸ், சோகால் ப்ளூரலிஸ்டிக் எல்லாம் இருக்கும். சுற்றுலா இருக்கும், ஃபினான்சியல் இருக்கும், ரியல் எஸ்டேட் இருக்கும், எண்ணெய் இருக்கும், கேளிக்கைகள் உண்டு, பெரிய ஏர்போர்ட் எல்லாம் உண்டு. அப்படி ஒரு பொருளாதார மண்டலமாக உருவாக்கினார்கள் துபாயை. 1966 எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. இது துபாயினுடைய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனைங்க. 1969 இன்னைக்கு கரெக்டாக ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி துபாய் எண்ணெய் ஏற்றுமதியை செய்ய தொடங்கியது. இப்போ இது பண்ணுறாங்க இல்லையா யுஏஇயில், அதன் மூலம் கிடைத்த எண்ணெய் வருவாய் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மாபெரும் உந்து சக்தியாக அமைந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பெரும்பாலான எண்ணெய் இருப்புகளை கொண்டுள்ள அபுதாபியை போல அல்லாமல், நல்லா புரிந்து கொள்ளுங்க, அபுதாபியில தான் எண்ணெய், துபாயில எண்ணெய் உற்பத்தி கொஞ்சம் தான் இருந்தது, ஒப்பீட்டளவில் ரொம்ப குறைவு தான். ஆனால் எல்லாமே ஒரே நாடு தான். இந்த எண்ணெய் இருப்புகள் என்றென்றும் நீடிக்காது என்பதை துபாயின் தலைவர்கள் முன்கூட்டியே உணர்ந்ததால் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய உட்கட்டமைப்பு, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், துறைமுகங்கள் மற்றும் சேவைகள், சர்வீஸ் ஓரியன்ட், ஆரம்பகால இந்த எண்ணெய் வருவாயை பெரும் முதலீட்டு அதில் போட்டாங்க. அப்படி போட்டது யாரு? ஷேக் ரஷீத் பின் ஷயீத் அல் மக்தூம். இவர் தான் ஒரு உட்கட்டமைப்பில் பெருமளவில் முதலீடுகளை செய்தார். இதனால் சாலைகள், ஸ்கூல் ஜோன், ஹாஸ்பிட்டல், இதையே தாண்டி ஜபல் அல் அலி ஃபோர்ட் என்று உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறவர்கள்லாம் தெரியும் ஜபல் அலி ஃபோர்ட். அது மட்டும் இல்லாமல் துபாயினுடைய உலர் கப்பல் தளம், நீண்டகால வளர்ச்சிக்கு அவர்கள் இதெல்லாம் அடித்தளமிட்டார்கள். இப்போ வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் வர ஆரம்பிச்சுட்டுங்க துபாயில். 68 காலகட்டங்களிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, என்ன பக்கத்தில் இருக்கிற இலங்கையிலிருந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து, யூரோப், எல்லா நாடுகளிலும் மக்கள் வந்தார்கள். 1965க்கும் 1975க்கும் இடையில் மக்கள் தொகை அங்கே மும்மடங்காக அதிகரித்தது. 10 லட்சம் பேர் தான் உள்நாட்டுக்காரன், 30-40 லட்சம் வந்துட்டான் ஒரு பேச்சுக்கு. 1971 1971 டிசம்பர் 2 அன்று துபாய் 5 அமீரங்களோடு இணைந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை உருவாக்கினார்கள். 1971 தான் இந்த அமீரகம் உருவாகிறது. எல்லா நாடும் அபுதாபி இது உருவாக்கி பின்னர் இந்த 5 வந்து 7 மாறுது. அது அபுதாபி மற்றும் பிறவற்றுடன் சேர்ந்து 7 அமீரகங்களின் ஒன்றாக ஆனது. ஐக்கிய அரபு அமீரகம், திர்ஹம் எல்லாத்துக்கும் பொதுவாக மாறிச்சு. துபாய் அப்பிராந்தியத்தில் தனது நிலையை வலுப்படுத்தி கொண்டது. இன்னைக்கு துபாய் வந்து வேகமாக இருக்கு. உலக அளவில் துபாய் முக்கியமாக 1990 ஒரு வடிவம் பெற்றது. இன்னைக்கு கரெக்டாக ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, 36 வருஷம் ஆச்சு. தற்போது துபாயினுடைய பொருளாதாரத்தில் எண்ணெய் வந்து 1% தான், அதுக்கு ரொம்ப குறைவு தான் துபாயில் மட்டும். ஆனால் பக்கத்தில் அபுதாபி, அது தனி யுஏஇ. ஆனால் இவர்களின் அதிக பொருளாதாரம் சுற்றுலா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்குவரத்து, ஃபினான்ஸ், நிதி, ரியல் எஸ்டேட் துறைகளைத்தான் சார்ந்துள்ளது. நீங்கள் துபாயை பார்த்தாலே உங்களுக்கு கண்ணில் வருது பிரமாண்டமான கட்டடங்கள், வான் உயர்ந்த கட்டடங்கள். அதில் ஒரு 2-3 சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல துபாய் புரூஜ் கலீஃபா, இது 2717 அடிங்க, கிட்டத்தட்ட 828 மீட்டர் உயரமானது. புரூஜ் கலீஃபால தான் எல்லாரும் போய் பார்ப்பாங்க, நடிகர்கள் எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட். உலகின் மிக உயரமான கட்டடமாக இதுதான் இருந்தது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் டவுன் துபாயில்
துபாய் மால் மற்றும் துபாயினுடைய இந்த நீரூற்று இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் உலகத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது அல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் கடற்கரை. இது என்ன கடற்கரை பார்க்கலாமா? 186 மைல்களுக்கு 300 கிலோமீட்டர் செயற்கை தீவுகளை அவர்கள் கடலுக்குள்ளே அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த தீவு கிடையாதுங்க. இதெல்லாம் பெரிய பொருளாதாரம். வெளியிருந்து பெரிய மலை கற்களை கொண்டு அதை விரிவுபடுத்தி அதில் பனைமரம் போன்ற வடிவத்தில் உள்ள ஒரு பாம் ஜுமைரா, இது உலக வரைபடம் போன்ற வேர்ல்டு ஐலாண்ட்ஸும் துபாயின் பொறியியல் லட்சியத்தை எடுத்துக்காட்டு. இந்த பாம் இது ஜுமைரா இதெல்லாம் வெளிநாட்டினர் கடலுக்குள்ள செயற்கை தளத்தில் உள்ளே உட்கார்ந்து ஏராளமான கேளிக்கைகள் எல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய லாட்ஜஸ் தங்குவதற்கு குடும்பத்தோடு தனித்துவமாக. இது அல்லாமல் துபாயில் மெரினா மற்றும் ஜெபல் அலி சுதந்திர வர்த்தக மண்டலம், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர் போன்ற பெரிய அளவிலான ஒரு மேம்பாடுகள் ஒரு உலகளாவிய வர்த்தகத்தை அதன் பங்கை வழிபடுத்துகின்றன. இது ஒரு பக்கம் போடாச்சு. அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த சர்வதேச ஃப்ளைட் ஜோன், துபாய் உலக வர்த்தக மையம் ஆகியவற்றை இன்டர்நேஷனல் ட்ரேட் ஜோன், உலக பொருளாதாரத்தால் இன்டர்நேஷ்னல் எக்கனாமி இணைக்கிறது. இந்த நகரம் பொருளாதாரம், சுற்றுலா, ஆடம்பரமான லக்ஸரிஸ் ஹோட்டல்ஸ், ஓட்டல், வர்த்தகம், ட்ரேட் மற்றும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங், இதை எல்லாமே துபாய் மத்திய கிழக்கின் ஒரு முன்னணி பிராந்தியம். அது மட்டும் இல்லைங்க, நிதி சேவைகள் இருக்கு பாருங்க. துபாய் மத்திய கிழக்கில் ஒரு முக்கிய நகரமாக வளர்ந்துள்ளது. துபாயினுடைய சர்வதேச நிதி மையம் துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் கவுன்சில், இதுக்கு பேர் DIFC, துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்சியல் கமிஷன். துபாய் சர்வதேச நிதி மையம் இது உலகத்தில் உள்ள எல்லா சந்தைகளுக்கும் சர்வீஸ் சென்டர். அதாவது இது சர்வீஸ் தான், மேனுஃபேக்சரிங் கிடையாது. உலக அளவில் வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களை கொண்டுள்ளது. ஒரு நாளைக்கு 1000 ட்ரில்லியன் ஹெர்மூஸ் சொல்லியே தான் அந்த கேபிள் போகுதுங்க. ஒரு நாளைக்கு 1000 லட்சம் கோடிக்கு பிஸ்னஸ் நடக்குது. 10 ட்ரில்லியன் டாலர், 1000 லட்சம் கோடிக்கு பிஸ்னஸ் நடக்குது. அதில் முக்கியமாக சவுதி எல்லா நாடும் சேர்ந்தாலும் துபாய் தான் ரொம்ப முக்கியம். அதே சமயம் துபாயினுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? அரசாங்கம் எதிர்காலத்தில் பல முதலீடுகளை செய்து வருகிறது. துபாயுடைய டிஜிட்டல் ஆணையம் 2040 ஒரு பெரிய நகர்ப்புற பெருந்திட்டம் போன்ற முன்னெடுப்புகளின் ஒரு பகுதியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு புரிந்தால் செயற்கை நுண்ணறிவு, அதே மாதிரி ஃபினான்சியல் டெக்னிக்கல்ஸ், நிதி தொழில்நுட்பம், பிளாக் செயின்னா உங்களுக்கு என்ன வேறு எதுவும் இல்லைங்க, இந்த கிரிப்டோ கரன்சி தொழில்நுட்பம், இது போன்று ஒரு ஸ்கில்டு பேஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் கொண்ட ஒரு ஃபேக்கல்ட்டி கொண்டு அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. உட்கட்டமைப்பு ஆகியவற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி துபாயினுடைய வளர்ச்சி சொல்லிக்கொண்டே போகலாம். 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல. நான் இப்போ உங்களுக்கு சுருக்கமாகத்தான் துபாயை பற்றி சொல்லியிருக்கிறேன். துபாய் என்கின்ற நாடு எப்படி இருக்கிறது, பண்டைய கால துபாய் எப்படி இருந்தது, கிறிஸ்துவுக்கு முன்பு துபாய் இருந்ததா, மக்கள் வாழ்ந்தார்களா, இந்த மீனவ கிராமம் இன்று எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது, அவர்கள் எப்படியெல்லாம் வர்த்தகத்தை மேம்படுத்தினார்கள், எப்படி பக்கத்தில் இருக்கும் எல்லா நாடுகளும் ஐக்கிய துபாயாக அமீரகமாக மாறியது, அதன் வருவாய், வளம், செழிப்பு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கேன். அடிப்படையான புரிதல்களோடு மீண்டும் அடுத்த கருத்தாக்கத்தோடு வரலாற்று நகர்வுகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.